பிலிப்பியர் 4:8 சொல்லுங்க. நல்ல சிந்தை உடையவர்களா இந்த மாசம் இருங்க. உண்மை எதுவோ அதை மட்டும் சிந்திங்க. அடுத்து ஒழுக்கம் எதுவோ அதை மட்டும் சிந்திங்க. நீதி எதுவோ அதை மட்டும் சிந்திங்க. கற்பு எதுவோ அதை மட்டும் சிந்திங்க. அன்பு எதுவோ அதை மட்டும் சிந்திங்க. நற்கீர்த்தி எதுவோ அதை மட்டும் சிந்திங்க. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். ஸோ முக்கியமான பாயிண்ட், நல்ல சிந்தை உடையவர்களா இந்த மாசம் இருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நெக்ஸ்ட் இயருக்கு, நியூ இயர் நைட்ல இருந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். சிந்தனையை மாற்றுங்கள். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 3:1 எல்லாத்துலயும் என்ன வார்த்தை வருது? கடைசியாக இல்லையா? ஸோ பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னு. கடைசியாக உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்பட்டுச்சா? ஆமேனா இல்லையா? அப்படி எவ்விடத்திலும் அவருடைய வசனம் பரம்பி மகிமைப்படும்படி இந்த மாசம் அதிகமாய் சுவிசேஷ வேலையிலே ஈடுபடுங்கள். சில விசேஷித்த கூட்டங்களுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டவங்க ஏராளமான பேர். இந்த மாசம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் என்ன ஞாபகம் வரணும்னா காஸ்பல் மந்த். நான்லாம் கிறிஸ்மஸ்க்கு போய் ரட்சிக்கப்பட்டவங்க தான். மீட்டிங்க்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான். பார்த்தீங்களா, நாங்களாம் ஸ்பெஷல் மீட்டிங்கில் தான் ரொம்ப ரேர் பீஸாக இருக்கிறோம். அது சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த மாதம் கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய நாம மகிமைக்கு சுவிசேஷம் ஊழியம் செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். ஸோ அடுத்தது வாழ்த்துதல் சொல்லுங்க. பிலிப்பியர் 4:21 கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். கிரீட்டிங்ஸ் கொடுங்க. பவுல் சொல்றார் கடைசியில் செய்ய வேண்டியது கிரீட்டிங்ஸ், ஸ்பெஷல் கிரீட்டிங்ஸ் கொடுங்க, வாழ்த்துதல் சொல்லுங்க. ஆமென்.